இன்றைய எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கர ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத சந்திரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றது குடும்பத்துக்கு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டாலும் வீட்டை விட்டு போகிறாளே அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி சொல்கிறாங்க சுவாதிக்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாமா கூடவே நான் போயிருக்கேன், அம்மா ஒத்துக்கிற மாட்டேறாங்க, மாமா எங்கே இருக்காரோ அதுதான் என்னுடைய வீடு, நான் மாமாவை தேடி போகிறேன்னு பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே ரேவதி ரெடி ஆகிட்டாங்க. அப்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது சுவாதி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நீ எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தான், நான் இதை நினச்சி நான் வருத்தப்படலை, கார்த்தி மாமா ரொம்ப நல்லவர், உனக்காக எல்லாமே செய்தார் அப்படின்ட்டும், இந்த உனக்காக மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு, எனக்கு கார்த்தி மாமாவை ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரேவதி தன்னுடைய அப்பா கிட்டே சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. கீழே சாமுண்டீஸ்வரி ரொம்ப பரபரப்போட அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. அப்போது ரேவதி கையில் பெட்டியோடு வந்ததை பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஆனால் சந்திரா மட்டும் சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அப்கமிங் எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கார்த்தி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, உன்னுடைய முடிவு என்ன அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரேவதி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரேவதி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கோபம் சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய கோபத்தை தூண்டி விடுற மாதிரி சந்திராவும் பேசுவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ரேவதி என்ன முடிவெடுப்பாங்க, சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.